மாநிலத்திற்கு எந்த நிதியும் அதிகாரமும் பெருசாக கொடுக்காம அதை அப்படியே எடுத்துக்கிட்டா எப்படி? உதாரணமாக போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டிகளுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், பட்டியல் சமூகம் பட்டியல் பழங்குடியினருக்கு 1943 இருந்து அந்த கல்வி உதவித்தொகை இருந்தது. நரேந்திர மோடி வந்தோடனே 2 வருஷம் நிப்பாட்டிட்டார். 75% ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது, இப்போ 60% கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை கூட ஒழுங்காக கொடுக்கலைன்னு இப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதலை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கார். சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் உச்சநீதிமன்றம் போய் தான் பணம் வாங்க வேண்டியிருக்கு. வெளிநாட்டில் படிக்கும் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கடன் வாங்கினா அந்த வட்டிக்கு ஒரு மானியம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒன்றிய அரசாங்கம் நிறுத்திடுச்சு. இப்போ மாநில அரசாங்கம் ஒரு 20 லட்சம் ரூபா அப்படி போகிற மாணவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு வந்திருக்காங்க. கடன் அளவை 3% மாற்றிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் 3% மேலேயும் நம்ம வாங்க முடியும். வாங்கினா ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்த அளவுக்கு வாங்கணும்னா 4.5% வட்டி கிடைக்கும், இல்லைன்னா 7%, 8%க்கு போக வேண்டியிருக்கும். சரி, அவர் சொன்னதில் அந்த குடிசை மாற்று வாரியம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே பழைய குடிசை மாற்று வாரியம், இப்போ நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு சொன்ன பிறகு 2020 அப்போது இருந்த அதிமுக அரசாங்கம் ஒன்றிய அரசாங்க நிர்பந்தத்தால் அவங்க ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோடவும் உலக வங்கியோடவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி குடிசை மாற்று வாரிய வீடுகள் வர்ற போது மாற்றி கட்டி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக போயிடலாம். இப்போ 1.5 லட்சத்துலேருந்து 7 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. திமுக அரசு இந்த காலத்தில் அதை இல்லாமல் அது இல்லாமல் நாங்கள் அனுமதிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேபி பார்க்கில் நடந்தது. ஒன்று, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஆரம்பத்தில் வெறும் மக்கள் தொகையை மட்டும் வச்சு வந்தது. சரி, இப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படியே நீடிக்க வேண்டுமென்றால் ஒரு பெண் 2.1 குழந்தை பெற வேண்டும். ஓகே, ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் ஃபெர்டிலிட்டி ரேட், குழந்தை பெறும் விகிதம் என்பது 1.4. அதாவது இது 3ல் 2 பகுதி தான் இருக்குது. அப்போ நம்ம ஜனத்தொகை குறையும். ஏற்கனவே அதை 71ஆம் ஆண்டு சென்சஸ் அடிப்படையில் பண்ண வேண்டும் என்று சொன்னதை இவங்க குறைச்சிட்டாங்க. குறைச்சதுனால இப்போ அதைத்தான் அவர் சொல்கிறார், நமக்கு 4.07% தான் இப்போது நமக்கு கிடைக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா 2015-16 வரை அது 4.97% வரை நமக்கு கிடைத்தது.